வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நாளைக்கு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் நம்ம சொன்ன மாதிரி தான் அது முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் அதான் சொல்லியிருந்தோம் நம்ம. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க. ஆனால் அடுத்தடுத்து போக முடியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. ஆனால் அந்த சப்போர்ட்டை விட்டு பெருசாக இறங்கலை. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது நம்ம கொடுத்தோம் ஒரு சைட்வேஸ்க்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். இது பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்புன்னு சொல்லணும். ஆனால் நிஃப்டியில் பிரேக் பண்ணல, பேங்க் நிஃப்டியில் பிரேக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது பிரேக் பண்ணி ஒரு புல்லிஸ் கேண்டில் போட்டு நல்லா தான் போனாங்க. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே தாண்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு புல்லிஸ் போயிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்தையும் அதையும் பிரேக் பண்ணிச்சு. இந்த பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து பெரிய ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து வீக் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதை போல் ட்ரேடாக அந்தமாரி தான் நடந்துச்சு, பெருசாக மூவ் ஆகலை. சரி, ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா அந்த புல்லிஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி போக முடியலன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் சின்ன கேண்டில் தான் போடும். அதனால தான் சைட்வேஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் ஸ்பின்னிங் டாப்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கேண்டில். ஏன்னா இது ஹையை பிரேக் பண்ண முடியல, பெருசாக ஃபால் ஆகலை. அப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் திருப்பி நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பதில் மறுபடியும் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கான செட்டப் தான் இந்த டே கேண்டில் இருக்குது. அதே இந்த லோ பிரேக் பண்ணால் என்ன நடக்க வாய்ப்புங்கிறது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் இருக்குது. இந்த கேண்டோட பாடி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நேற்றோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 24,490 24,500 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட் ஏரியா இதுதான். இது வந்து டே கேண்ட் செட்டப் படி. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,698 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,792, அடுத்து 24,950. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,601 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,497, அடுத்து 24,330. ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில ட்ரேடுக்கான சைட்வேஸ் செட்டப்பில் தான் இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல இந்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போகும். இல்லைனா கீழே பிரேக் பண்ணால் தான் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் கீழே போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்சைடு பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. அதே இந்த ஓப்பனை பொறுத்து இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் இருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது 24,330 வரைக்கும் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஃபால் தான் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடும் எல்லாத்தையும். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நேற்றோட கேண்டில் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க. இதை நம்ம எதிர்பார்த்தது தான். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ்க்கு அடுத்த புல்லிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இறங்குறா இருந்தாலும் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு தான் இறங்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதனால சைட்வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் கேண்டில் போட்டிருக்கு. ஆனால் இது நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஸில் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,738 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 53,888, அடுத்து 54,467 ஆல் டைம் ஹை. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துகிட்டா 53,000. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொன்னது தெரியல, ஒரு ஃபோன் வந்துட்டு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 53,335, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,936, அதுக்கடுத்து 52,493. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது 53,888 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 53,335 இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 ஒரு
இந்த பிரேக் பண்ணி அடுத்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கத்தான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எந்த டைரெக்ஷனில், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும், இல்லைனா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணணும். இல்லை எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு திரும்புறது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.